ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பகுதியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஐசிடில இருந்து அகாடமிக் கேலண்டர் 2025க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஏஐசிடில இருந்து அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு தெரியும் காலேஜோட ரீஓப்பனிங் டேட் வந்து உங்களுக்கான ஏஐசிடில இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது டெக்னிக்கல் கோர்ஸாக இருக்கிற இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் இதுக்கு மாதிரி கோர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐசிடி கேலண்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல இருந்து அகாடமிக் கேலண்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட காலேஜ் அப்ரூவல் வாங்குறதுல இருந்து சரி, தென் வந்து காலேஜ் ரீஓப்பன் பண்றதுல இருந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏஐசிடி ஓகேங்களா, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது ஆக்சுவலா ஏஐசிடி தான் உங்களுக்கு வந்து பாலிடெக்னிக் தென் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. நம்ம அவங்களோட வழிகாட்டுதல் இப்படிதான் ஃபுல்லாவே நம்ம நடந்துக்கும். சரிங்களா? இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு டிஎன்ஏக்கான உங்களுக்கு கவுன்சிலிங் கேலண்டர் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா கேலண்டர் வந்து உங்களுக்கு 27th வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா கவுன்சிலிங் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனவனுக்கு நீ வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அதே மாதிரி லேட்டர் என்ட்ரிக்கான கவுன்சிலிங் டேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 27th வரைக்கும் உங்களுக்கு முடிகிற மாதிரி சொல்லிருக்காங்க, ஜூலை 27th. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து ஏஐசிடியில் டேட்ஸ் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏஐசிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஏஐசிடியோட கேலண்டர். ஓகேங்களா? ஏஐசிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025-26 ஏஐசிடியில் உங்களுக்கு அப்ரூவல். ஓகேங்களா? உங்களுக்கு ஏஐசிடி இதோட அப்ரூவல் வாங்குறதுக்கு June 30 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாச்சும் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதம் June 30க்குள்ள நீங்க வந்து கிளியர் பண்றதுக்கு இஷ்யூஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்க எந்த அப்ரூவல் வராது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து கிராண்ட் ஆகுறதுக்கு July 31க்குள்ள உங்களுக்கு வந்து அப்ப ஆயிருக்கணும். யூனிவர்சிட்டியை போர்டு எல்லாத்துக்குமே சொல்லிருக்கேன். 31க்குள்ள யூனிவர்சிட்டிக்குலாம் சொல்லிருக்காங்க. சரிங்களா? தென் இப்போ இன்கேஸ் வந்து டெக்னிக்கல் கோர்சஸ் ஏதாச்சும் வந்து சீட்ஸ் வந்து கேன்சலேஷன் பண்றதா இருந்தாலும் ஃபுல் ஃபீ ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. August 11 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் அட்மிட் ஆகுனா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா August 14th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா August 14th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. லேட்டர் என்ட்ரிக்குமே August 14 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க நியூலி அட்மிட்டட் பண்றதுக்கு. சரிங்களா? தென் அதே மாதிரி பிஜிடிஎம் டிப்ளமோ கோர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகுது June 30 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்மிஷன்ஸ் கேன்சல் பண்றது வந்து கேன்சல் பண்றது July 31st லாஸ்ட் டேட்டும். ஏன்னா அட்மிஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 31st லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வந்து August 1 உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை வந்து அஃபிஷியலா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. பட் உங்களுக்கு August 14th வந்து லாஸ்ட் டேட்னால அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து டிஎன்ஏல இருந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. டெஃபினட்டா உங்களுக்கு டிஎன்ஏல இருந்து டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோட உங்களுக்கு கையோட உங்களுக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா August 14th லாஸ்ட் டேட்னால உங்களுக்கு ஜூலையே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஓகேங்களா ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் அப்ப இது ஒரு பெரிய ஒரு வெயிட்டிங் வந்து கொஞ்சம் இருக்கும். ஏன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து வரட்டும், நீட் ரிசல்ட் வரட்டும், இது மாதிரி சில விஷயங்கள் வந்து தள்ளி போகும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து நீட் ரிசல்ட் வந்துருச்சு. அது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து எஸ்டர்டே வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஒரு 4 days எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அதனால வந்து எந்த இதுமே உங்களுக்கு டிலே ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த வருஷம் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஜூலைலேயே ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு 14th வந்து உங்களுக்கு காலேஜ் டேட் ரீஓப்பனிங் டேட் சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு காலேஜஸ்ல ரீஓப்பன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து அனானிவர்சிட்டில இருந்து அபிஷியலாவே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால வந்து ஏஐசிடி வந்து August 14 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள வந்து காலேஜஸ் ரீஓப்பன் ஆகணும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அடுத்தது காலேஜஸ் சாய்ஸஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் இப்போ நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.